நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து அவர் எனக்கு ஒளிப்பதில் வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் இந்த இடத்துல இந்த நிமிஷம் இருந்திருப்பேன்ன்றது ரொம்ப பெரிய சந்தேகம். ஆக்சுவலாக அவருக்கு ரொம்ப நன்றிண்ணா. அடுத்து வந்து அதையும் வந்து இந்த படத்தை நான் பண்ணணும்னு நினச்சி என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்ததை நான் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து அதீனாவுக்காக படம் நல்ல படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்து வந்து கலையண்ணா, தினேஷ்ண்ணா, மின்சு மேம், ரித்விகா மேம், அப்புறம் அந்த படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் அனைவருக்கும் நான் நன்றி வச்சுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு என்னோட டீம், என்னோட அசிஸ்டன்ட்ஸ், என்னோட கேஃபர் செந்தில், அப்புறம் அனுஷ், டெரி டிரோஸ், அதுக்கப்புறம் கௌதம், சோபிகா ராமசாமி, இவங்களெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கலரிஸ்ட் மாதேஷ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் தான் ஆக்சுவலாக மெட்ராஸ் படத்தோட கலரிஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு சேர்ந்து ஒரு 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த படத்தில் அவரோட பார்ட் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ நன்றிண்ணா. அவரை வந்து இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லணும். அவர் யாருன்னா வந்து ஸ்டடிகம் ஆப்ரேட்டர் நிரஞ்சன்னா. அவர் எனக்கு பேசிக்கலி அண்ணா மாதிரி ஆக்சுவலாக. ஸோ எனக்காகவே இந்த படத்தில் வந்து ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நன்றிண்ணா. இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தண்டக்காரன் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணோம். ஃபைனலாக செப்டம்பர் 19 தியேட்டருக்கு வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதியன் ஆதிரை அவரோட ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறம் 2வது படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். தண்டக்காரன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து மெயின் விஷயம் வந்து கதை தான். இப்படிப்பட்ட ஒரு கதை வந்து சொல்கிறதுக்கு இங்கே இயக்குனர் இருக்காங்களான்றது ரொம்ப ரேர் தான் தமிழ் சினிமாவில். அப்படி ஒரு இயக்குனர் தான் நான் வந்து அதியனை பார்க்குறேன். அவர் எனக்கு நல்ல ரொம்ப க்ளோஸு, நல்ல இயக்குனரை தாண்டி ஒரு நல்ல நண்பர். அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு படைப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு ப்ரொடக்ஷன்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமான்றது ரொம்ப சந்தேகம் தான். அந்த வகையில் ரஞ்சித் அண்ணாவால் மட்டும்தான் இப்படி ஒரு படத்தை வந்து நம்மளுக்கு தியேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து நிறைய வேர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு அளவுக்கு எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருந்தார். நான் இப்போது இந்த படத்துக்கு நிறைய வேர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணோம். அதில் மெயினாக வந்து ஒர்க் பண்ணும்போது நிறையா மியூசிக்லேருந்துலாம் மாறுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. அப்போது வந்து ஜஸ்டின் இந்த படத்தில் இருக்காருன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து ஓகே புதுசாக ஒரு வேர்ஷன் ட்ரை பண்ணுறோன்னு திருப்பி ஒரு ஃபுல் படத்துக்கு அவர் வந்து மியூசிக் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஜஸ்டின் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அவரோட இசைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒர்க்கெல்லாம். இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப ரூட்டடான ஒரு சினிமா. அதில் வந்து இது வந்து தண்டக்காரன் வந்து ஒரு பவர்ஃபுல் டாக்குமெண்ட் தான் நான் நினைக்கிறேன். இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மட்டுமே இல்லாமல் ஒரு கமர்ஷியல் சினிமாவை மாற்றுறது எப்படின்றதுல ஒரு எடிட்டிங்கில் என்ன பண்ண முடியுன்றது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். நடிகர் இப்போது கலை ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட நல்ல ஒரு ஒர்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தினேஷ் ப்ரோ வந்து தொடர்ந்து ஒரு படம் பண்ணுறாருன்னா அவரோட கதாபாத்திரமாகவே மாறுவார். இந்த படத்தில் ஒரு பழங்குடியாகவே வந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு. ரித்திகா நல்லா பண்ணியிருக்காங்க. மின்சு டெபியூ லீடாக பண்ணியிருக்காங்க. இதில் நல்ல ஒரு டெபியூ. இது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். என் கூட இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணும்போது என்னோட அசோசியேட்டோட உதவி ரொம்ப தேவைப்பட்டது. ஆம்ப்ரூஸ் என்னோட அசோசியேட்டை தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து திருப்பி ட்ரை பண்ணும்போது நான் டயர்டே ஆகாத அளவுக்கு ஒரு எனர்ஜியாக அவங்க கூட இருந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய வேர்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணி எங்களால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. தோழர் இப்போ தான் கொஞ்சம் ப்ரிவியூலாம் போட்டதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கார். எப்பொழுதும் ஒரு சோகமாகவே பேசுவார் ஃபோனில். ஒரு 4 நாள் 5 நாளாக ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. ரிலீஸ்க்கு அப்புறமும் அதே தொடரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ வெரி மச். அதிகம் நீங்கள் இந்த படம் வந்து ஸ்கிரிப்டு வந்து கூப்பிட்டு படிக்க சொன்னார். நான் படித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் கேரக்டரு நான் வந்து அதை நான் சரியாக பண்ணிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஆனால் ஐயா எனக்கு நிறைய பேசணும், உள்ள நிறைய இருக்கு. ஆனால் இந்த படம் வந்து இந்த கதாபாத்திரத்தில் தோழர் அதிகம் சொன்னதை நான் அப்படியே பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கதாபாத்திரம் அவர் நடிகனா அது ஒரு ஜாக் ஃப்ரூட்டாக தான் என்னை பாருங்க. நான் வந்து ஒரு ஆக்டரா
எல்லா விதமான கதாபாத்திரம் என்னால் பண்ண முடியுங்கிறதுல நான் வந்து நான் என்னை நம்புகிறேன். எனக்கு அந்த வாய்ப்பு வந்து நிறைய இயக்குநர்கள் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு அவ்வளோ வரிகள் நிறைய பர்சனலாக இருந்தால் கூட அந்த படத்தில் நடித்து நான் அந்த அளவுக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா முதல் காரணம் ஐயா ரஞ்சித் அவர்கள் தான். சார்பட்ட பரம்பரை பண்ணலன்னா இன்னும் நான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். பேட்டை மகான் பண்ணலன்னா நான் ஓடிட்டு தான் இருப்பேன். நிறைய நான் நடிக்கணும், சினிமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆக்டராக நடிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் வந்து இந்த படத்தில் நடித்த கலையரசன், தம்பி கலையரசனுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. நண்பர் தினேஷ், ரித்விகா, வின்ஸு. இப்போ பார்க்குற வின்ஸு எப்படி கிடையாது, படத்தில் வேற மாதிரி இருப்பாங்க. வாழ்த்துக்கள் வின்ஸு உங்களுக்கு. அப்புறமா ராமலிங்க ஐயா செம்மையாக இருக்கீங்க, அவங்க செட்டு ஒர்க்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி இந்த படத்தில் நடித்த பின்னிட்டடா கேமரா ஒர்க்கெல்லாம் நான் வந்து அவன் வந்தோன்னு சொன்னேன். அவன் வந்து பயங்கரமாக அவன் ஒர்க்கு ரொம்ப நன்றி. ரஞ்சித் சாருக்கு தான் ஏற்றிட்டு அளவு பார்க்கறது ரஞ்சித் சாருக்கு தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப நன்றி ஐயா, இது அப்படியே பண்ணுங்க ஐயா. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிற்கிறோம், அவரோட தேடி சினிமா நோக்கி பயணிக்கிறோம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களெல்லாம் ஏற்றி விடுங்க ஐயா. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. இது என்னுடைய முதல் தமிழ் படம். மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக என்னுடைய நண்பன், என்னுடைய மென்டர் அஜித் கோஷி அவர்களுக்கு ஸ்பெஷல் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மூவி பண்ணும்போது என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ண என்னுடைய ஃப்ரெண்டு பிரதர் கணேஷ் சங்கர், இந்த படத்து அசோசியேட் டைரக்டர் வேலாயுதம், obviously Madhu knows Malayalam well, so Madhu also helped me a lot. So ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மேடையில் இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ் எல்லாருடைய முன்பாக இப்படி நிற்கிறதுக்கு. என்னுடைய தமிழ் அவ்வளோ நல்லா எனக்கு தெரியும். எனிவே ரொம்ப பேர் சொன்னார், இந்த மூவி பார்த்தவர் எல்லாருமே நல்லபடியாக பேசுறது, லைக் மூவி நல்லா வந்திருக்குன்னு சொல்றது. ஸோ வாட்ச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. ரஞ்சித் சார் ரொம்ப தேங்க்ஸ், டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. உலகம் முழுக்க கம்யூனிசம் தழைத்தோங்கிறதுக்கு இது ஒரு முதல் படியாக. கம்யூனிசம் எங்கெல்லாம் ஜெயிக்குதோ அங்கெல்லாம் நம்மளும் ஜெயிப்போம். வாழ்க்கை ரஞ்சித் உங்களுக்கு வணக்கம். நிச்சயம் வணக்கம். பேசு 5 நிமிஷம் பேச போச்சுங்க. பட வெற்றியே என்னோட வாழ்த்துக்கள். இந்த மாதிரி பேசுறாங்கன்னா. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போஸ்டரில் என்னுடைய பெயரையும் கவிஞர் உமாதேவி பேரையும் இயக்குனர் அதியன் அவர்கள் என்னை கேட்காமலே பதிவு செய்த அந்த நன்றி உணர்ச்சிக்கு நான் வாழ்நாள் கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி தொடர். அதே போல வாய்ப்பு தொடர்ந்து எனக்கு அளித்துக் கொண்டிருக்கிற இந்த தயாரிப்பினுடைய இயக்குனர் தோழர் ரஞ்சித், என் வாழ்நாளில் மறக்க முடியாத என் உணர்வுகளோடு ஊறி கலந்த, இன்னும் சொல்ல போனால் என் வயதில் நான் பேச முடியாத அரசியலை திரைமொழியில் இன்றைக்கு இந்தியாவையே அதிர வைத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தோழர் ரஞ்சித் அவர்களை இந்த மேடையில் நான் நன்றி சொல்ல இருக்கிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயமா நிறைய பேசிட்டாங்க. நான் அதியன் தோழர் இந்த பாடலை பற்றியான ஒரு டிஸ்கஷன் நடக்கும் போது ஒரு சொன்னேன், இந்த கிராமத்துல கீச்சாங்குருவி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கீச்சாங்குருவினுடைய பண்பு என்னன்னா, சிட்டுக்குருவி இருக்கு, சின்ன தேன் சீட்டு, அதை எடுத்துக்கிட்டு வந்து கொத்தி தூக்கிட்டு வந்துடும். அது ஒரு பெரும் பறவை, ஒரு சிறு பறவை எடுத்துட்டு வந்து ஈச்சங்காட்டுல ஈச்சமுள், உங்களுக்கு தெரியும் ஈச்சங்காட்டு இலைய பூரா ஈட்டியா தான் இருக்கும், அதுல குத்தி வச்சிடும், இல்லைன்னா உடம்புல குத்தி வச்சுட்டு கொத்தி 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 கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும், பறந்து போகும். திரும்ப வந்து பசி எடுக்கிற நேரத்துல அந்த சிறிய உயிரை கொன்று சாப்பிட்டு கொண்டிருக்கும்.
இது இந்த கதைக்கு பொருத்தமாகும் தோழர் நான் நினைக்கிறேன். தோழர், இது போன்ற விஷயங்களை நீங்கள் தான் சொல்ல முடியும், அதை இந்த பாடலில் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுமதித்தார். ஆச்சா, அதோட தான் இதுல எழுதியிருக்கிறேன். காட்டோட பிள்ளைக்கு ஒரு காட்டுல இருந்து இன்னொரு காட்டுக்கு வந்து மன்னர்களை வந்து வனவாசம் போக வைப்பாங்க. ஆனா காட்டுல பிறந்து காற்ற வளர்றவன இன்னொரு காட்டுக்கு காடு மாற்றி விட்டுற வேலை இருக்கு பாருங்க. அது இந்த படத்துல ரொம்ப நுட்பமாக ஆழமாக அரசியலோடு சொல்லப்பட்ட படம் இது. அதுலதான் நான் ஒரு வரி எழுதியிருந்தேன். காட்டோட பிள்ளைக்கு வனவாசம் வச்சானே காத்து மண்ணை தூத்துதே, கெட்ட காலம் பொட்டி மாத்துதே. இந்த பொட்டி மாத்துற விஷயமும் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எங்க ஊர்ல என்னன்னா, எனக்கு பொண்ணு பாக்குறது பெரிய அதிசயமா இருந்துச்சு. எங்க அம்மா என்ன பண்ணாங்க, என் மாமன் பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், போய் கொட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கொட்டி வைக்கிறதுன்னா நீ இந்த பொண்ணை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, என் மகனுக்கு தான் கொடுக்கணும் எங்க அம்மா வச்சுட்டு வந்துருவாங்க. அதுக்கு பதில் அவங்க கொட்டி வச்சுட்டா நான் சம்மதிச்சுட்டேன்னு அர்த்தம். ஆனா இங்கே வந்து துயரங்களை பரிமாற முடியாமல் கொட்டி மாத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கிராமத்து கல்ச்சரை சொல்ல ஆசைப்பட்டேன். அதுக்குத்தான் காட்டோட பிள்ளைக்கு வனவாசம் வச்சானே காத்து மண்ணை தூத்துதே, கெட்ட காலம் கொட்டி மாத்துதே, ஈச்சம் தான் வந்துச்சே தேஞ்சிட்ட கொத்துச்சே, ஈச்சங்காட்டு நடுவே என் கண்ணே எப்ப வருவேன் என்கிற இந்த வரிகளுக்கு இடம் தந்து வாழ்வியலை சொல்ல வைத்த இயக்குனர் அறிவியல் அவர்களுக்கும், அதை தாண்டி எனக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கிறதோட, அன்னைக்குன்னா ஜஸ்டின் பிரபாகருடைய இசையை நான் வந்து நிறைய அழகே அடியில இருந்து எனக்கு பிடிக்கும், அது வேற. ஆனா இந்த படத்துல ஒரு மியூசிக்கலா கேட்கிறப்ப ஒரு ஆப்பிரிக்கன் அந்த ஃபாரஸ்ட் மியூசிக் இருக்கு பாருங்க, அதை கேட்ட ஒரு ஃபீல் வந்தது. இது எப்பறம் அந்த பாட்டு ஒரு மாதிரி கலஞ்ச மியூசிக், ஆனால் கேட்கும் போது நான் உணர்வுகளை தட்டி எழுப்பிக்கிட்டே இருந்தது. உண்மையிலே உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுகிறேன் இசையமைப்பாளரை. அந்த இது உங்களுக்கு லிரிக்ஸ் போட முடியுமாங்கிறது நான் திணறினேன். அனைவரும் நான் அதிக நேரம் எடுத்துக்கிட்டது இந்த பாடலுக்கு தான் நினைக்கிறேன். அதை நம்ம நேட்டிவிட்டிக்கு அந்த இசையை எப்படி பொருத்தி செய்யறாருங்கிறத உண்மையிலேயே நிரூபித்த ஜஸ்டின் பிரபாகர் இந்தியாவின் இசை அடையாளமாக நிச்சயம் திகழ்வார் என்று கூறி, இந்த நல்ல படத்தில் வாய்ப்பளித்தமைக்கும் இந்த படம் வெற்றியடைப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்று கூறி இந்த படக்குழுவினர் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உன் ஆலிங்கன வாசத்தில நான் திளைக்க, இப்படி ஒரு வரிய தமிழ் சினிமா இன்னைய வரலும் கண்டதே கிடையாது. அதாவது ஆலிங்கனம்னா நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறது தூய தமிழ் சொல். அதாவது காதலன் காதலியும் அதாவது காமத்தை அடைவதற்கான ஒரு பொழுது, ஒரு இணைவுதான், ஒரு நொடியில எழக்கூடிய வாசம் தான். அதாவது அந்த காதல் வாசத்தையும் காமத்தையும் அப்பா சாம்சல்ல இது வந்து அப்படி வந்து உமாதேவி காதல் ஊட்டி எடுத்துருச்சு. உண்மையிலே அதாவது ஒரு படைப்பாளின் மீது இருக்கிற ஒரு வேட்கை இருக்குல்ல, அதுதான் அது இலக்கிய வேட்கை தான். நன்றி நன்றி. என் தமிழுக்கு நன்றி. தமிழ் தான் கொடுத்தது, தமிழ் வாசிப்பு தான் கொடுத்தது. ஆதரைக்கு நன்றி. அறிவு வந்திருக்காப்ல, அறிவு ரொம்ப நன்றி. அந்த பாட்டு ரீமாவோட ரொம்ப சூப்பரா வந்து பாடிருந்தீங்க. ரீமாவோட குரல்ல கூட ஜஸ்டின் வந்து 2 வருஷம் அனுப்பி எது நம்ம தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லும் போது சொன்னலதா மேமோட அண்ணனோட மகள் தான் அவங்க அப்படின்னு சொல்லியே சொன்னாங்க. அந்த குரலை திரும்பவும் வந்து கேட்கும் போது ரொம்ப நெருக்கமா வந்து உணர்ந்ததுனால நாங்க அந்த வரியை வந்து நாங்க அந்த குரலை வந்து நாங்க தேர்ந்தெடுத்தோம். நன்றி ஜஸ்டின். நன்றி அனைவருக்கும். இந்த படத்துல வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து முக்கியமான சில பேருக்கு வந்து நான் நன்றிகள் சொல்லணும். அதில் வந்து முக்கியமாக ஆர்ட் டைரக்டர் ஜெயண்ணா வந்து எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு நன்றி. அவர் தான் வந்து இப்போ அதையும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு போய் பாரு அப்படின்னு சொல்லி என்னை வந்து என்கரேஜ் பண்ணார். நான் அவரை போய் பார்த்தேன். தோரை போய் பார்த்து தோரை என்கிட்ட பேசி நான் யார் என்ன ஏதுன்னு அறிமுகமாகி, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆடிஷன் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் ஆடிஷன் போக முடியல, வேறு ஒரு ஊரில் இருந்தேன். அப்போது நான் வந்து வீடியோ டேப் பண்ணி அனுப்பிச்சேன், ரெக்கார்ட் பண்ணி. அதை பார்த்துட்டு கோ டைரக்டர் முருகன் சார் வந்து என்ன வந்து அந்த பொண்ணு செம்மையாக நடிக்குது, அந்த பொண்ணு நீ எடு தயவு செஞ்ச அப்படின்னு வந்து அது என்கிட்ட அவர்கிட்ட சொன்னதாக அதீன் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார். நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான் நன்றியை சொல்கிறதுக்கு. இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான நிறைய மெமரிஸ் இருக்குது எனக்கு. இந்த படம் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஊரில் அந்த கிராமத்தில் அந்த மலையில் இருந்த மக்களை வச்சு நான் ஒரு நாடகம் எழுதினேன். அதை வந்து நாடகமாகவும் போட்டேன். அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்வையில் தாக்கத்தை ஏற்படுத்தின மனிதர்களோடு
வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு கிடைச்சிது. அதியன் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி, என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. இதை ப்ரொடியூஸ் பண்ண பா ரஞ்சித் சார் அவர்களுக்கும் எனது நன்றிகள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. சரண்யா எல்லாருக்கும் முதல்ல தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லணும். ரஞ்சித் அண்ணா ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அதே எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னா, என் குடும்பத்தில் யாராவது ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ இருந்தால் கூட அவங்க ஒரு கதை எடுத்துட்டு இருந்தா கூட இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை நம்பி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு வெயிட்டான ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் வந்து எனக்கு கொடுத்தாரு. அது எந்த நம்பிக்கையில் வச்சு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. அண்ட் கலையாசன் அண்ணா உங்களுக்கும் தேங்க்யூ. ஷபீர் அண்ணா, பாலசரன் அண்ணா, ஏன்னா கேரக்டர் வைஸ் கொஞ்சம் நான் பெரியவங்க மாதிரி பிஹேவ் பண்ணணும், ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணணும். அந்த டார்ச்சர்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு தெரில. அந்த டைம்ல நான் ரொம்ப யோசிச்சோம், ஏதாவது முடிச்சதுக்கப்புறம் திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக எடுத்துட்டு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். அண்ட் இங்கே ஸ்டேஜில் இருக்க எங்களோட இயக்குனர், ப்ரொடியூசர் பா ரஞ்சித் சார், எங்களோட டீம் எல்லாருக்கும் என்னோட விஷஸ். இந்த படத்தில் செகண்ட் டைம் நான் வந்து அதியன் சார் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. நான் அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து எனக்கு இதெல்லாம் கொடுங்க, கண்டிப்பாக இருக்கும் போல நான் சொல்கிறது போலன்னாங்க. எங்கள் டீம் முருகன் சார், வேலாயுதம், ஸோ எங்கள் ஏடி டீம்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணும்போது ஆஃபீஸ் போகும்போது இதில் ஏதோ இருக்கும். அதை விட அவர் பேரை மறந்துட்டு அவர் தான் நீ விட்டுறத ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாரு. நான் அவரை மறக்கவே மாட்டேன். ராம் அவரு தான் மெயின் ரீசன். நான் வந்து அரவிந்த் சார் வந்து சார் எனக்கு ஏதாவது கொடுக்குன்னு கேளுக்கு அவர் தான் மெயின் ரீசன். ஸோ ரொம்ப நன்றி சார். அண்ட் பா ரஞ்சித் சார், எனக்கு எப்படின்னா குண்டு படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு படம் பண்ணதுக்கு என்ன ஸ்டேஜ் ஏறினாங்கன்னா குண்டு படத்துக்கு தான் ஏறினாங்க ஸ்டேஜில். ஸோ அது பெரிய அங்கீகாரமாக நான் நினச்சேன். தேங்க்யூ ரஞ்சித் சார். இன்னைக்கு கூட நான் நிஜமாக கூப்பிடுவாங்க நான் உண்மையாக யோசிக்கல. நான் நினச்சேன் நீங்கள் மறந்துட்டு பார்க்காம நான் கண்டிப்பாக வரணும்னு மட்டும் நினச்சேன். சைடாக வச்சு அவங்க கூடும்போது பரவாயில்ல ஞாபகம் வச்சுருக்காங்களே அப்படிதான் எனக்கு வச்சு. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா படத்தை பார்த்தவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் சீக்கிரம் படம் பார்க்கணும். ரொம்ப நல்லா படத்தை சொல்லும்போது எனக்கு ஒன்று மட்டும் தான் தோணுச்சு. ஏன்னா நான் அந்த படத்தை ஒர்க் பண்ணும்போது தேன்கனிக்கோட்டை லொக்கேஷன் சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாதான் தெரியல, அங்கே தான் ஷூட் பண்ணோம். அந்த மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அது அவ்வளோ நேரம் என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோ டைம் எடுத்துக்க முடியல. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இதில் ரொம்ப பெரியவங்களாம் பண்ணேன், நான் சின்ன ரோல் தான். பட் எடிட்டிங் எவ்வளோ போச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால டீமுக்கு என்னோட விஷஸ். அண்ட் செப்டம்பர் 19 இந்த படத்துக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த கதையாக கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு இந்த கதை கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுல இந்த கதை என்கிட்ட அதில் கதை சொல்லப்பட்ட டீமில் நான் பேசும்போது இது முக்கியமான படம், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது மட்டும்தான். செப்டம்பர் 19 இந்த படம் வருது. சப்போர்ட் பண்ணுங்க. ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி. உங்களோட அடுத்தடுத்த படங்கள் அது அப்படி எப்படி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ரித்திகா அவங்களோட செகண்ட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி. குண்டுக்கு அப்புறம் அதில் ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தேன். இதில் அவங்களோட பக்கத்து வீட்டு பொண்ணு. இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நாராயணன் அவர்கள் அவரு சரி இல்லை நான் வந்து இந்த படத்தை வந்து முக்கியமாக வந்து நன்றி சொல்றதுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா இது எங்க டீம் நீலம் ப்ரொடக்ஷன்ன்றது வந்து நீளத்தில் ஒர்க் பண்ணுறதே எனக்கு வந்து பெருமை. அதுவும் தோழர் ரஜித் தோழருடைய டீமில் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். என்னுடைய தம்பி அதியன் ஆதிரை படம் குண்டுல வந்து நான் கூட ஒர்க் பண்ணது. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணும்பொழுது எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நண்பருக்கும், என்னோட ஏடிஸ் ஒர்க் பண்ண நம்ம தம்பி வந்து ராமன், அப்புறம் வேலாயுதம், மதுபாலா, அப்புறம் கல்பனா, அப்புறம் ராஜேஷ், அப்புறம் சுமன், அதுக்கப்புறம் வந்து போன படத்தில் ஒர்க் பண்ண நம்ம ஏடிஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் ரொம்ப நன்றி கடன் போட்டிருக்கேன். இந்த பணி எனக்கு கொடுத்த தம்பி அதியன் ஆதிரைக்கு ரொம்ப நன்றி. நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் அவர்களுக்கு, மித்ரன் வசந்த, அவங்க 2 பேர் தான். ஐயோ அது ஏன்னா எப்பவுமே நம்ம கூட இருக்க வந்து கூடவே மறந்துடுவோம். இந்த படத்துக்கு வந்து ஓடி ஓடி வேலை செஞ்சு நான் எப்ப சொல்றேன், நான் ஏப்பா நான் கூட வச்சு கூடவே அவங்கள வச்சுக்கிறியே இது என்ன நியாயம் கேட்டாங்க. ஆனா நல்லா ஓட முடியாது, சின்ன பசங்க ரொம்ப நல்லா வேலை செய்யறாங்க, அதனால அவங்க வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு மித்ரன் வசந்தா ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. அதுல
டீம்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அது இல்லாம வந்து ஹீரோ தம்பி வந்து கலையரசன் அவருக்கு வந்து அவர் என்ன கேட்பாரு, இந்த டைலாக் கொடுத்து பேச சொன்னது அவர் தானே, முருகனை ரொம்ப பண்ணவர் அவர் தான் உன்னை பேச சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி என்ன ரொம்ப கலாச்சாரம் என்ன ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துட்டாரு. அப்புறம் தோழர் தினேஷ் தோழர் அவர் அண்ணன் நீங்க உடம்பு பார்த்தவங்க பத்திரமா இருந்ததுன்னு சொல்லி சொல்லியே என்னை வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ண வச்சு உடம்பு சரியில்லாம வந்த கூட அந்த எல்லாமே நல்லா பார்த்துட்டாங்க. எல்லாம் என்னோட டீம் அனைவர்களுக்கும் என்னோட நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்ச டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே யாராவது விட்டு இருந்தாக்கா இசையமைப்பாளர் தயவுசெய்து எல்லாம் யாராவது கேமராமேன் நம்ம தம்பி ஐயோ அவரோட ஒர்க்கெல்லாம் நாங்கள் பார்த்து இது பண்ணோம். அந்த ஆர்ட் டைரக்டர் தோழர் அப்புறம் உமாதேவி மேடம் எல்லாம் செல்வா தோழர் எல்லாருக்கும் நான் மறுபடியும் திருப்பி சொல்ல வேண்டியதில்லை, அதையும் தோழர் சொல்லுவாரு. எல்லாருக்குமே நன்றி. நாராயணன் வந்து கடைசி வரைக்கும் கதையை பத்தி பேசுறீங்க, பேசவே இல்லை. உன்னை எது கூப்பிட்டு கதையை நான் சொல்லக்கூடாது ஒரே காரணத்துக்காக தான் நான் சொல்ற கதையை. நீங்க படத்தை வந்து தேட்டர்ல வந்து பாத்துங்க, இந்த படம் மிக சிறப்பா இருக்கும். நன்றி. அந்த கதை உரையாடல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் ஷேர் பண்ணுவீங்க நான் நினைச்சேன். பட் ஓகே போதும், டைம் வந்துச்சு. அதை பத்தி வந்து இப்ப நான் கூட இருக்குது நான் சொல்லக்கூடாது, அதிகம் சொல்லுவேன். ஓகே, ஒரு சிறப்பு 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 பரிசு. Sai brothers and Ranjit sir for giving me this opportunity. Congratulations to the direction team, Adre sir and team. மழையிலேயும் வெயிலையும் முள்ளிலையும் கிளாஸ் பீஸுக்கு நடுவில் எல்லாம் நடந்து ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. தண்டகாரண்யம் தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மக்கள் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா லெவலில் பேசப்படட்டும் என்று பெஸ்ட் விஷஸ் டு தி என்டையர் டீம். Many congratulations to all the departments who worked hard for this team. Thank you so much. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அதியன் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது ஒரு மாறுபட்ட கதை அம்சம் கொண்ட படம். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், பட் டெஃபினட்டாகவே ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் இருக்குது. இந்த மாதிரி மாறுபட்ட கதை அம்சம் கொண்ட படம் பண்ணுற இயக்குநர்களுக்கு தொடர்ந்து களம் அமைத்து கொடுத்துட்டு இருக்கிற இயக்குனர் தயாரிப்பாளர் திரு ப. ரஞ்சித் அவர்களுக்கு அன்பு நன்றி. ஒட்டுமொத்த குழுவுக்கு நன்றி. இசையாகவும் ஒளிப்பதிவாகவும் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். குரல் சரியில்லை, பேசுறது மேடைக்கு ஏறி இருக்கக்கூடாது. இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சார் ரஞ்சித் சார், இனி இயக்குநர்கள் அதியன் நாயகி சார், பார்க்க ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பார், பேச்சு சிரிப்பையெல்லாம். ஆனால் செயல்பாடுகள் அசைவ சூரன் அப்படின்னு நம்ம கண்டங்கள் ஏற்படுத்தி நிரூபிச்சிருக்காங்க. படம் வந்து கேள்விப்பட்ட அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் எதிர்பார்ப்பும் கூடுதலாக இருக்குது. தண்டக்காரன்ன்றது படம் மட்டும் காட்டுக்குள்ள இல்லை, நாங்கள் காட்டுக்குள்ளே தான் இருந்தோம். வித்தியாசமான அனுபவம். அந்த வேலை யானை வந்து திரும்பி கூட நாங்கள் ரிட்டர்ன் போய் 1 நேரம் கழிச்சு ரிட்டர்ன் வந்திருக்கோம். அந்த அளவுக்கு எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருந்து கூட சிரமம் பார்க்காம இந்த படத்தை சிறப்பாக நடிச்சு கொடுத்தாங்க. கலை தம்பி, ரஞ்சித் தம்பி சார், தினேஷ் தம்பி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய மிக சிறந்த தோழர் அதினாறு இயக்குநர்களுக்கு நன்றி. இந்த மிக சிறந்த ஒரு சமூக காதலுள்ள சமூக பொறுப்புள்ள படத்தை எடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா நான் மழைக்காட்டுல பிறந்த பொண்ணு. எனக்கு இந்த படம் என்னோட வாழ்வியல கலந்த படமா இருந்துச்சு. ஏன்னா அந்த திரைப்படம் எடுக்க வந்து நிறைய இடங்கள்ல வந்து நான் நெகிழ்ச்சியாகி அழுத இடங்கள்ல இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த மழை காடு எல்லாம் சம்மந்தப்பட்டு என்ன கூடயே அதை வந்து பயணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட அதையும் சொல்லியிருப்பாரு, ஒரு நிலம் வைக்கிற சீன்ல வந்து நான் உடஞ்சி அழுது கத்தி ரொம்ப அழுதுட்டேன். தோழருக்கு நன்றி. நெகிழ்ச்சியா இருக்கு. தோழர் பாரஞ்சோருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. லைன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு உதவிகள் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டாங்க. நான் எழுதுறேன், எனக்கு இந்த அரங்கத்துல எனக்கு பேச வரல, நான் எழுதுறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும், பத்திரிகை எல்லாத்துக்குமே நன்றி. படம் பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நன்றி.
தண்டகாரண்ய பட முன்னோட்ட பதிவிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நீல ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து எனக்கு 2-3 அழைப்பு வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பண்ணுறதுக்கான நேரம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வந்து நான் பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர் வந்து இயக்குனர் அதியன் சார் அந்த வாய்ப்பு தான். அதுக்கப்புறம் கோ டைரக்டர் வேலாயுதம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்துக்கான டேட் வந்து முதல்ல என்னுடைய நண்பர் வெல்விஷர் சகோதரர் அவருக்கு தான் டேட் முதல்ல கேட்டிருந்தாங்க. அவர் பண்ண முடியாத காரணத்தினால அவர் வந்து எனக்கு சொன்னார். ஸோ அதனால இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த தண்டகாரண்ய படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நம்ம அடுத்து வெற்றி விழாலான எல்லாரையுமே சந்திப்போம். இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் நன்றி. ரஞ்சித் சார் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். நான் அவர் ஆஃபீஸ் போகும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே பக்கத்தில் உட்காந்து சாப்பாடு ரஞ்சித் சார் அந்த மாதிரி ஒரு இயக்குனரை பார்த்தது. அதுக்கப்புறம் அதையும் நான் சொல்லவே தேவையில்லை. எங்கள் கூட கீழே உட்காந்து தான் சாப்பிடுவார். அதே மாதிரி எல்லாரும் ஆஃபீஸ் பாய் முதல் கொண்டு கீழே உட்காந்து தான் சாப்பிடும். அவர் கூட தான் உட்காந்து சாப்பிடுவோம். இதனால தான் அவரை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வரல. அதுக்கப்புறம் எங்கள் டீம் தான் ரொம்ப பக்கப்படுறோம். ஃபஸ்ட்டு முருகன் அண்ணா, அதுக்கப்புறம் ராமண்ணா, வேலாயுதம் அண்ணா, மது, வசந்த், மித்ரன், சுமன், இந்த மாதிரி டீம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதையும் எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி நிகழ்ச்சியாக. ரொம்ப நன்றிண்ணா. லவ் யூ. Hi, your name Naveen. Adhyana, thank you so much for the opportunity. Ranjit sir, thank you so much for the opportunity, sir. இங்க வந்து இந்த படத்துல கௌரவ்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது சின்ன கேரக்டர் தான். பட் ஆனால் இதில் ஒர்க் பண்ணும் போது நான் நிறைய பிரதர்ஸை சம்பாதிச்சிட்டேன். அண்ணா, கலையண்ணா, தினேஷ் அண்ணா, டைரக்ஷன் டீம் எல்லாருமே வந்து ரொம்ப நாங்கள் க்ளோஸ் ஆகிட்டோம். லைக் மோர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆகிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கூலிங் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வந்திருக்க பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. எல்லாம் எங்கள் அண்ணனுங்க எல்லாமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதியன் தோழர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்தை தான். கண்டிப்பாக தண்டகாரண்யம் வந்து என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நடித்த நடிகர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ், பிரதீப், செல்வா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான். இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ செல்வா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். சாய் சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கண்டிப்பாக தண்டகாரண்ய படம் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்க. இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதியன் தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க். ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்ற அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே என் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என் அசிஸ்டன்ஸ், அப்புறம் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் மேனேஜர்ஸ். அவர் பேர் சொன்னார். சிவானா, காமராஜனா, பரதனா. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார். ஹரி மேனேஜர் எல்லாருக்கும் அந்த லிஸ்ட் தனியாக வச்சிருக்கோம். நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பேசுங்க சார். ரொம்ப சூப்பர். என்னன்னா எங்கள் அண்ணன் எங்கே இருக்கார்? அண்ணன் தினேஷ் அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னா படத்தில் அவர் கேட்டே இருப்பார். அட்டகத்தில் ஆரம்பிச்சது எங்கள் முதல். இது வந்து லவ். சரவணன், எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா சினிமாவில் ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். மெட்ராஸ் நானும் ரித்திகாவும் பேரா பண்ணோம். இதில் வந்து அந்நியா நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல ரீக்ரியேட் ஆயிருக்கு. அதை நாங்க ரொமான்ஸ் பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துருது. இல்லை எங்க அண்ணன் அண்ணி ரொமான்ஸ் பண்ணும்போது நான் பார்த்துருவேன். ஸோ அது எப்படி நடிக்கிறது தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்லா இருந்தது. அதே மாதிரி வேட்டோம்ல எனக்கு மனைவியா நடிக்கிற மெலடி இதுல எனக்கு அக்காவா நடிச்சிருக்காங்க. அக்கான்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டே வேட்டோம் ஷூட் போற ஃபர்ஸ்ட் டேலே ஒரு பயங்கர க்ளோஸான சீனு.
என்னக்கா நீங்கிறீங்க, நான் தாண்டா உன் பேர் அப்படின்னாங்க. சூப்பர்க்கா வாங்கக்கா ரொமான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொமான்ஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப கஷ்டம்தான், பட் ஆனால் அது தெரியாத அளவுக்கு அதிகம் தோழர் எடுத்திருக்காரு. வின்சு தேங்க்யூ ஸோ மச், ஒண்டர்ஃபுல் கோஸ்டார். நிறைய பேர் இருக்காங்க என் கூட தொடர்ந்து எல்லா படங்களையும் பயணிக்கிற ராகவா, அவருக்கு நன்றி. எங்கள் டீம் டோட்டல் டீமுக்கே நன்றி. அப்புறம் வேறு ஏதாவது மிஸ் பண்ணி தான் சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், கண்டிப்பாக ரொம்ப, ஏன்னா ஒரு படம் வந்து பண்றோம், ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும், அது படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும் தெரியாது. அதுக்கான இப்போ இருக்க பிஸ்னஸ் சூழ்நிலை, எங்களை என்ன ஹீரோவா வச்சு பண்ண ரஞ்சித் சார். ஸோ அந்த பிஸ்னஸ் பண்றதுக்கு ஒரு கோடி பிரச்சனை இருக்கு. அப்போ அந்த காலங்களில் வந்து ஒரு டைரக்டர் கூட ரொம்ப நெருக்கமாக டிராவல் பண்ணுறது அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருக்கும். ஏன்னா நம்மளாம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த டைம்லையும் அவங்க கூட வந்து சப்போர்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ஜஸ்டின் ப்ரோ, ஜஸ்டின் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 3வது படமா ஜஸ்டின், இது 3வது படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். தேங்க்யூ ஜஸ்டின், தேங்க்யூ ஸோ மச். சாங்ஸ் உங்கள் ஒர்க் எப்பவுமே நீங்கள் ஹிந்தி படம் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச். பிரதீப், அப்புறம் எங்கள் அண்ணன் ராமலிங்க அண்ணன், அவர் பேசினதால தான் இந்த படம் வெற்றி வேலை இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச், நான் லவ் யூ. கண்டிப்பாக அதை நம்ம பண்ணுறோம். ஏன்னா ராமலிங்கம் எல்லாம் அவ்வளோ லேஸில் பாராட்டுற ஆளுங்க கிடையாது எல்லாமே. ஏன்னா எங்கள் டீமே அப்படிதான், ஒருத்தர் பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க, அதில் இருக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுவோம். ஸோ அப்படி இருக்க ஒரு டீம் கிட்ட வந்து ஒரு பாராட்டு வர்றது ரொம்ப நன்றி. எங்கள் பார்த்த ஜெய் அண்ணா, தினகர் அண்ணன், பாரிலாம் ரொம்ப எமோஷனலாக ஃபோன் பண்ணி பேசினார். தேங்க்யூ பாரி, லவ் யூ ஸோ மச். எல்லாருமே சுரேஷ் அண்ணா எல்லாருக்குமே நன்றி. மோசஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா தண்டக்காரணி சூப்பரா இருக்கும். எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். சாய் சார் மன்னிச்சிருங்க சார், லவ் யூ சார். சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட் சாய் சார். ஏன்னா நீளம் பண்றாங்க படங்கள், அது வந்து பேசுற விஷயங்கள் வந்து பயங்கர சூப்பரா இருக்கும். நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய விஷயம் கிடைக்கும். அப்புறம் சேர்ந்து கொலாபரேட் பண்ணும்போது ஒரு இன்னும் அதிகமான ஒரு பவரா கிரியேட் ஆகும். அப்படி வந்து தைரியமா எங்க கூட கெத்தா கொலாபரேட் பண்ற சாய் சாருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். லவ் யூ சார். பாத்துக்கலாம் சார். அவ்வளவுதான் சார். ஓகே, கதாநாயகன் கலையரசன் அவர்களுக்கு சிறப்பு அன்பளிப்பு தர எடிட்டர் செல்வா அவர்களை நினைக்கிறேன். ஆமா சார். அதுல ஒரு 2-3 ஐயா நீங்க வந்து, அப்புறம் பாலாசிரியர் உமாதேவி அவர்கள், நம்ம அறிவு அவர்கள், தோழர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்க வரிகளில் வந்து நாங்க அந்த ஸ்கிரீன்ல வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். கலையரசனோட ஈவெண்ட்டுக்கு போராடினோட நாங்க ஃபேஸ்புக்ல கொஸ்டின்ஸ் போட்டோம். அவர்கிட்ட என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு. அதுல முதல் கேள்வி வந்து என்னன்னா, இல்ல அதை கேட்கவே இல்லை. இப்போ முன்னாடி எப்படின்னா நான் செத்து போயிட்டுனா ஒரு சம்பளம், உயிரோட தான் ஒரு சம்பளம். இப்போ முத்த காட்சிகள் இருந்தா ஒரு சம்பளம், அது இல்லைன்னா ஒரு சம்பளம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க? அங்க நின்று பேச என்ன திட்டுவாங்க நீங்க வேற. ஏங்க டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நடிகர் கிட்ட கேட்குறீங்க. இல்ல நீங்களே கேட்கறீங்க, அப்படி இருந்தா நான் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன்ற மாதிரி ஒரு. அதே தொடர்னா எவ்வளவு ரொமான்ஸ் பண்ண சொன்னா தெரியுமா? அதுல பாதி தான் பண்ணிருக்கேன். அவர் பயங்கர ரொமான்டிக்கான ஆளு. ஏய் என்னடா கிஸ்ஸே பண்ண மாட்டேன், கண்ணே இல்லாடுற சார், பண்ணிட்டே எப்படி சார் இருக்க முடியும்? அந்த பொண்ணு என்ன சார் நினைக்கிறோம், தேவையெல்லாம் பண்ணிட்டு நினைக்கிறேன். மச்சு போடுறா மச்சியா ஒண்ணு போடுறா நல்லா போடுறா அப்படிவாரு. இஸ் a very romantic person. ஸோ அவர் சொன்னதுல ஒரு 5% தான் நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்துல. அதனால நீங்க என்ன குறை சொல்லக்கூடாது. அதே தொடர் ஏறும்போது இந்த கேள்வி கேட்குறீங்க, ஏன் அவர் முத்த காட்சி இப்ப சம்பளம் அதெல்லாம் கிடையாது. சம்பளமே இல்லைங்க, நாங்களாம் ஃப்ரீயா நடிப்போங்க. ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பேன் இண்டியா கூட சுத்துறதுனால இங்க டேட் தர மாட்டீங்க ஒழுங்கா. இப்படி சொல்லிதான் எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க. இந்த பிரச்சனை ரஞ்சிதனே ஒரு நாள் பேசிட்டு இருந்தாரு, அவங்க டேட்டே தர மாட்டாரு. அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஒரே நான் தொடர்ந்து வேலை செய்யற ஒரே எங்க அண்ணன் தான். நீ அதிகம் பிச்சு போடுவேன். நன்றி, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. எங்க சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு நந்தகுமார் சார். அவர்தான் முதல்ல இப்படி சொல்லுவாங்க. கலை வந்து ஆர்டிஸ்ட் இருக்கிற பிரச்சனை. அது ஒருத்தவங்க கூட பர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அடுத்த படத்துல வேற மாதிரி பாக்குறது. உனக்கு படத்தோட அது முடிஞ்சிச்சு, எனக்கு இப்போ ஆடியோ லான்ச் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. தண்டகாரண்யம் வந்து அதீன் ஆதிரை, அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர். இதை கமர்ஷியலா ஒர்க் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ரோல்ல எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம், ப்ரொடக்ஷன் அண்ட் அரியன் சார். ஜஸ்டின் வந்து அதை ஒன்றும் ஹைப் பண்ணி பயங்கரமா எவாலுவேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஜஸ்டின் செம்ம ஒர்க்கு. இதுக்கப்புறம் இன்னும் நீங்க இருக்காரா? இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ
பயங்கர லவ் இருக்கு உங்க மியூசிக்ல. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நம்புறேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 3 படங்களுமே வந்து எப்படி ஒர்க்காக நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ரொம்ப குக்குலாம் ஹெவியாக போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாக எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரோட லாஸ்ட் படத்துலேயே நான் சொல்லியிருந்தேன். லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன் கேமரா முன்னாடி நிற்கும் போது. ஸோ லைட்டாக ரொம்ப சட்டிலாக ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ அதை நம்ம மூச்சை இழுக்கிறோட அப்படி இல்லாமல் அது பாட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல, அது ஒரு விஷ் வந்துச்சு. அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது பேசிக்காக தான் இருக்கும். அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டலாக போகாது, பட் பேசிக்காக இருக்கும். அது ஒர்க் ஆகும்னு நம்புறேன். அது லப்பர் பந்திலையும் கிடைச்சது ஜனங்க கிட்ட இருந்து. விஷ் இந்த படத்துலையும் அது நடக்கும்னு நான் நம்புறேன். ப்ளஸ் நீங்கள் லப்பர் பந்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க, இதுலேயும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தினேஷ் அவர்களுக்கு அன்பளிப்பு தர சாய் சார் அவர்களை படிக்கிறேன். இல்லை ஏதாவது குட்டி கதை ஏதாச்சும் யாருக்காவது பகிர்றாங்க? என்ன காத்து வெயில் மழை எல்லாருக்கும் அது வந்துட்டே இருக்கு. அதனால பூமி பெருசு, ஹீட் ஆகுது, அப்படி இடம் இல்லை, தண்ணி இல்லைன்னா இல்லை, எல்லாம் சூப்பராக இருக்கு. அந்த எனர்ஜியில் நம்ம வந்து வாழலாம் ஜாலியாக. இதை கொஞ்சம் புரிஞ்சு அறிவு எனக்கு இல்லாதது பெரிய சிக்கலா இருக்கு. அது வீட்டுக்கு போனாதான் அதுதான் நான் சொல்ல வந்தாங்க. வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு இந்த காத்து மழை வெயில் ஓகே அஜய் எனக்கு அது வாய்ஸ் நோட் ஆனது. ரெண்டாவது அடுத்த ஒரு சின்ன சின்ன கேள்விகள் தான். ஒரு வரியில பதில் சொல்லணும். இயக்குனர் அதியன் ஆதிரி. காத்து மழைலாம் சொல்லக்கூடாது. அதில் வந்து பாப்பா அப்படின்னு சாரி குழந்தை அப்படின்னு கதை சொன்னாரு. எங்க அந்த குழந்தை சொன்னாங்க. நான் படம் அவர்கிட்ட கதை கேட்கும் போதுலாம் ஃபர்ஸ்ட் குண்டு படம் போதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது நான் ஒண்ணு அப்படிலாம் நினைக்கவே இல்லை, என்ன நீ அப்படி நினைக்காத அப்படின்னு. அப்புறம் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் தான் அந்த இன்னசென்ட், நீ இல்லை. அதே வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரைனியான ஒரு ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஸராக நான் பார்ப்பேன். அவர் பேசும்போதும் ஃபிலிமை தாண்டி அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். குண்டில் வந்து அவரை தான் இன்வைட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்லாங்ல இருந்து எல்லாமே கனெக்ட் ஆச்சான்னு தெரியல அவருக்கு. அதியன் சார் ஒரு இன்னசென்டா பட் வித் நாலேஜ். அவர் ஒரு வளரும் புத்தா. அந்த ஸ்டோரி நல்லா இருக்கு ஆக்சுவலா, முன்னாடி சொன்ன ஸ்டோரியை விட இன்னசென்ட் ஆனா நாலேஜ். நைஸ். ஓகே அடுத்து ஒரு நடிகர் கலையரசன். ஒன் வேர்ட்ல சொன்னாங்க, ஒரு லைன்ல. அதியன் அறிவு. ஓ அப்படி. ஓகே கலையரசன். கலை வந்து சூப்பரா எல்லாருமே வந்து பார்த்துப்பாரு. கலையை பத்தி சொல்லல. கலை வந்து கலை எப்படி? ஓகே அடுத்து உங்க கூட ரித்திகா நினைச்சிருக்காங்க முதல்ல. ரித்திகா பத்தி. ரித்திகா ரொம்ப இன்டென்ஸான ஒரு பெர்ஃபார்மர். அவங்க பரதேசியில அவங்கள நான் அட்டகதி முடிஞ்ச அந்த டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல பரதேசி பார்த்தேன்னு நினைக்கிறேன். நான் படம் ரிலீஸ் ஆச்சா. ரித்திகா பெர்ஃபார்மர் சூப்பர். இறுதியாக இயக்குனர் பா. ரஞ்சித் அண்ணன் ஒரு லைன் கேட்டா ஒரு வேர்டு. தேங்க்யூ தினேஷ். தேங்க்யூ. சின்ன கிஃப்ட் உங்களுக்கு. தேங்க்யூ அட்டகத்தி கெத்து பிஆர் தினேஷ் அவர்கள். எல்லாருமே வேட்டு ஷூட்ல ரொம்ப டயர்டா பிஸியா இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறாங்க. ஆமா இது வந்து கலர் பண்ணல, ஷூட்டிங் போய் இந்த கலர் ஆயிடுச்சு. தேங்க்யூ தினேஷ். இவர் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஒரு பாசமான ஒரு நபர். பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய கதைகள் வச்சிருக்காரு. நம்ம அடுத்த தடவை நினைச்சிருக்கேன். ஒரு 4 கதையை வாங்கி உங்களுக்கு கவலைப்படாதீங்க. அடுத்த நிகழ்ச்சியுடைய பேசிட்டே இருக்கலாம், ஆனா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் விட்டோம் அப்படின்னா அது. நிகழ்ச்சியோட அடுத்ததாக நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபரை கூப்பிட போறோம். இவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அடியே அழகே அப்படின்னு சொல்லி என் காதல வந்து அடிச்சு ஒரு பாட்டை திடீர்னு வேற மாதிரி பண்ணி விட்டாரு. சரி தலைவன் தெலுங்குக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாரு. விட்லையே நாங்க அப்புறம் ஹிந்திலாம் போனாரு. ஐயா அங்க வாங்க, என்ன நீங்க இங்கேயே நிறைய வேலை இருக்கு, நிறைய பேர் தேடிட்டு இருக்கு, தண்டகாரில் மறுபடியும் நாங்க தூக்கிட்டு வந்தோம். இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகர் அவர்களே மேலே கிடைக்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஒரு வாரமா எனக்கு நிறைய இந்த படத்தை பார்த்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. குறிப்பா செல்வா வந்து ரொம்ப எனக்கு
நிறைய தடவை பேசினார், நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அவர் சொன்ன ஃபீட்பேக். ஸோ ரொம்ப ஜென்யூனாக அந்த படம் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் அதியன் தோழர். அதியன் தோழருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ரஞ்சித் சார், தொடர்ச்சியாக நல்ல படங்களை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு நன்றி. சாய் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா ஆக்டர்ஸ், தினேஷ் சார் கூட நான் ஏற்கனவே இது எனக்கு படங்கள் ஒர்க் பண்ணிக்கோ, இதுவும் ரொம்ப இந்த படத்தை தொடர்ந்து பண்ணுறது எனக்கு ஹாப்பி. அப்புறம் கலையரசன் சார், ஷாபி சார், அப்புறம் பாலசரவணன், வின்சு, ரித்விகா எல்லாத்துக்கும் நன்றி. செல்வா பற்றி சொன்னா இந்த படத்தை வந்து நிறைய வெர்ஷன் போச்சு செல்வா சொன்ன மாதிரி. ஆனால் அந்த ஒவ்வொரு வெர்ஷன் பண்ணுறப்பையும் அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு அது வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது அவ்வளோ சிரத்தை எடுத்து அதை கண்டினியூஸாக பண்ணுறது வந்து ஏன்னா ஒரு டைம் நம்மளுக்கு படம் பண்ணுறப்ப வந்து அது எடிட் பண்ணுறப்ப மேபி அது வந்து நம்மளோட அந்த மேஜிக் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகாமல் போகும் கண்டினியூஸாக பார்க்குறப்பையோ எடிட் பண்ணுறோம். ஸோ அவர் அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக அதை பண்ணுறப்ப எனக்கும் நானும் அதுக்கு அந்த மாதிரி டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு எனக்கான ஸ்பேஸ் கொடுத்த அதியன் தோழர் எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ அடுத்து வந்து கேமராமேன் பிரதீப் காளிராஜா, கண்டிப்பாக நீங்கள் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க, அது நான் நல்லா கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் இந்த படத்தில் வந்து நீங்கள் பண்ணது எவ்வளோ படம் பண்ணாலும் இந்த அவையர் வீட்டில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அது வந்து உங்களை என்றைக்குமே காலம் உங்களை சொல்லுவோம் உங்களுக்கு. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் நிறைய பேர் இதில் பாடியிருக்காங்க. கிருஷ்ணா சார் பர்டிகுலராக, தெருக்குறள் அறிவு, ஏடிகே அனன்யா பட், காஞ்சி பி ராஜேஸ்வரி மேம், ரீமா சொன்னலதா, இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. இது என்ன தோணுச்சுன்னா எனக்கு இந்த சிங்கர்ஸ் சொல்கிறப்போ வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக எனக்கு கம்போஸ் பண்ணுறப்போ வந்து பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு சிங்கர்ஸோட ஐடியா வரும். ஆனால் நிறைய இடங்கள்ல வந்து சிங்கர்ஸ் வந்து கேன்சல் ஆகும். மெயினாக வந்து பாப்புலாரிட்டியை பார்ப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஆனால் எனக்கு மனசுக்கு இந்த டியூனுக்கு இவங்க இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஆனால் அவங்களோட ஐடென்டிட்டியாக பார்த்து அதை வந்து கேன்சல் பண்ணுவோம். ஆனால் இந்த படத்துலலாம் எனக்கு தோழர்கிட்ட சொல்வேன் இந்த சிங்கர் நல்லா இருக்குன்னா அதில் இவங்க யார், இவங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் செகண்டரி தான். இந்த வாய்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னா அந்த வாய்ஸ்க்கு போவோம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஜென்யூனாக பட்டுச்சு. ஏன்னா அந்த டியூன் என்ன கேட்குதோ அதை பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அதை எனக்கு ஹெல்ப் பண்ண தோழருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இதோட லிரிசிஸ்ட் உமாதேவி மேம், அப்புறம் தனிக்குடி சார், அவங்க 2 பேர்த்துக்கும் எனக்கு நன்றி. ஏன்னா ஒரு பாடல் ஒரு வெற்றி அடைகிறதுக்கு ஒரு டியூன் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, லிரிக்ஸ் மட்டும் நல்லா இருந்தாலும் பார்த்தாது, அது ரெண்டுமே கரெக்டாக ஜெல் ஆகணும். அந்த பாயிண்ட்டு கரெக்டாக நீங்கள் 2 பேரும் எனக்கு பண்ணி கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் அவங்க எல்லாம் இந்த படம் இல்லை, செபாஸ்டின் சதீஷ், திசான், ஜெரின், பெபன், ஆண்டனி ராஜ், இவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. அப்புறம் ராமலிங்கம் சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். அவருடைய அடுத்த ஸ்கிரிப்டும் நான் கேட்டேன், எனக்கு சொன்னார் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், அது நல்லா வந்தடையணும் வாழ்த்துக்கள். அதியன் தோழர் பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரு நல்ல மனிதர் வந்து எனக்கு கிடைச்சிருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஸோ நாங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து பேசுகிறப்பெல்லாம் ஒர்க்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறையா பேசுனது தான், அதில் இந்த கேப்பில் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம். ஸோ அது ரொம்ப ஆர்கானிக்காக வந்துச்சு. அவர் என்கிட்ட இந்த படத்தை பற்றி பேசினது, லிரிக் ரைட்டிங்கில் உட்காந்தது எல்லாமே, அதோட ஒரு கரெக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்னை முழுமையாக நம்பினார். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையும் மிஸ் பண்ணி தானே என்னை மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வரும்போதும் வந்து உறவுகள் எல்லாரையும், அண்ணன்கள் எல்லாரையும் பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு எப்பவுமே இருக்கும். அங்கே வந்து ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது ஒரு குடும்ப ஃபீலிங் எனக்கு கிடைக்கும். தண்டகாரண்யம் படத்தில் நானும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய இசையில், பாடலாசிரியர் உமாதேவி அவர்களுடைய வரிகளில். இந்த பாட்டு வந்து வழக்கமாக ரேப் மட்டும் இருக்கும், ஆனால் இதில் வந்து ஒரு ட்ரைபல் ஃபீலிங்காக அவர் வந்து சூப்பராக கொண்டு வந்திருந்தார். அதுக்கு அவர் என்னை சூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அதையும் நான் எனக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பிடிச்சி ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு பாட்டாக அந்த பாட்டை வந்து அவர் கொண்டு வந்திருந்தார். இந்த என்டையர் ஆல்பமே நான் கேட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஜஸ்டின் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது என்னென்னா நிறைய படத்தை பற்றி சூப்பரான ரிவ்யூஸ் வந்து எனக்கு கல்பனாவும் பயங்கர எக்ஸைட்டடாக வந்து ஒவ்வொரு முறையும் அதை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. படத்தை எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அந்த பாட்டில் சில வரிகள் உங்களுக்காக நான் பாடுறேன். ட்ராக் போடலாமா? இல்லை
வார காலமாகவே ரொம்ப தூங்கவே இல்லை, பார்க்கணும் 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 அப்படின்னு சொல்லி அப்படிதான் இருந்தது. தோழர் அதியன் தோழர் அவர்கள் வந்து இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவங்க ஆஃபீஸில் போய் பார்த்தேன். அப்போ சிலதெல்லாம் சொல்லும்போது நம்ம அந்த காட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இது வந்து இந்த படம் வெளிவர்றதுக்கு காரணமாக இருக்கிற நீலம் ப்ரொடக்ஷனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப பார்க்கும்போதே பயமாக இருக்கு, ஆனால் அது ரொம்ப தைரியமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுல ரஞ்சித் தோழர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மியூசிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆதி மனிதனோட அந்த பிளட்ல ஊறி இருக்கிற அந்த விஷயத்தை தான் ஜஸ்டின் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த இசை கோர்வையை வந்து கையாண்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தில் அது கொண்டு வரும்போது பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கு. எனக்கு வந்து ஒரு பாடல் நான் அதில் பாடியிருக்கேன். தனிக்குடி தோழர் அவர்கள் எழுதிய பாடல் அது. ஜஸ்டின் அடுத்து ஒரு ஒப்பாரி. அந்த ஒப்பாரி வந்து நாங்கள் மேடைகளில் நிறைய பாடியிருக்கோம். அதில் தோழர் வந்து உங்கள் பேர் வெற்றி வளவன் அவர்கள் எழுதிய பாடல் அது. அந்த டியூனும் வந்து நாங்கள் ஒப்பாரியாக அதை கொண்டு வந்தோம். அது இந்த இதில் வந்து அது சேர்த்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். தோழர் அதியன் அவர்களுக்கு நன்றி. அதில் ஒரே ஒரு வரியை மட்டும் நான் பாடுறேன். வரகரசி சோரமக்க வாப்பாத்து நின்ற மக்கா வழியத்து போனிகளோ ஐயோ வழியத்து போனிகளோ மாறு தூக்கி மணி மேல சாத்திக்கிட்டு பாலா பொழிஞ்சிரத்தோ திங்குதையா ஐயா பச்சை மண்ணு திங்குதையா அப்படிங்கிற இந்த பாடலை வந்து ரொம்ப நன்றி. இது இந்த இடத்துல என்னை மேடையேற்றி அழகு பார்த்திருக்கிற நீலம் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கும், தோழர் சித்தாந்த ரீதியா நிறைய புக்குகள் படிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப போராமையா இருக்கு நம்ம அவங்கள பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி ஒரு கதை களத்தை கொண்டு வந்து சினிமா முன்னாடி நிறுத்துறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த வகையில தோழர் அதியன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். நன்றி. தேங்க்யூ. ரஞ்சித் வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வியாபார ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடையணும் தான் நான் எப்பவுமே நினைப்பேன். நல்ல படங்கள்ன்றது மட்டும் மக்கள் கிட்ட போய் கரெக்டா வந்து சேர்ந்துடுது. ஆனா வந்து வியாபார ரீதியா பெருசா போக மாட்டேன்றது ஒரு வருத்தம் இருக்கு. தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு படத்தை நாங்கள் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது வந்து எப்போ அது நெருங்கும்னு தெரியல எனக்கு. ஆனா இந்த வெற்றி வந்து பெருசா ரஞ்சித்தை வந்து பாதிக்கல. ஏன்னா தொடர்ந்து ரஞ்சித் வந்து எதை பத்தி கவலைப்படாம படங்கள் வந்து பண்ணிட்டே இருக்கிறோம். ஏன் வெற்றி அடையணும் அப்படின்னா இன்னும் ஒரு 50 டைரக்டர்ஸ் ரஞ்சித்தால கொண்டு வர முடியும். அதுக்காக தான் அந்த ஆசையை நாங்கள் பண்றது. அப்புறம் அதியன் வந்து ரொம்ப நெருக்கமான தம்பி. அவன் நல்லா இருந்தா நானும் ரொம்ப நல்லா இருக்கிறதா நினைக்கிறேன். அப்படி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் இந்த படம் மியூசிக்கலாகவும் எல்லா விதத்துலையும் ரொம்ப ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மற்ற எல்லா நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. இல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க, வாழ்த்துறை நன்றி சொல்ல உங்களை கூப்பிடல, 2 பேரை பத்தியும் சொல்லணும், அவ்வளவுதான். இந்த வாழ்த்துறை நன்றி. நீங்க மூத்தவன்றதா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்த வரலாம் அந்த டாபிக்கை டச் பண்ணவே கூடாது. அடுத்து வாங்க தினகரன் வாங்க. ஸோ வந்திருக்க சிறப்பு விருந்தினர்கள், ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
எனக்கு தண்டகாரண்யம் பற்றி பேசுறது அப்படிங்கிறது அதியன் தொடர் பற்றி தான் பேசணும். அவரும் அந்த படமும் வேற வேற இல்லை. அகெயின் இந்த மாதிரி ஃபில்மை கன்சீவ் பண்ணி அந்த ஃபில்மாக ப்ரெசென்ட் பண்ணி இயர்ஸ் டுகெதர் அது கூடவே இருந்து அதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான நேர்மையும் அதுக்கான மனோதிடமும் உழைப்பும் இருக்க ஒரு பர்சன். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ரஞ்சித்தோட நானு ஜெனி விஷ்ணு வந்து கடைசி அசிஸ்டண்டா சேர்றோம். அப்போ வந்து இவர் சீனியர். எனக்கு கபாலியில் எனக்கு அப்போலேருந்தே ரொம்ப இவரை பார்க்கும்போதே வந்து பயங்கர, இன்ஃபேக்ட் இப்போ நாங்கெல்லாம் பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறது எனக்கு ஆச்சரியம் தான். ஏன்னா ஜென்ரலாக வந்து அவர் எந்த இடத்துலையுமே அவரே தான் பேசுவார். பேசி முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார் அவர். அதுல வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிப்பார், திடீர்னு வட அமெரிக்கா வரும், தென் அமெரிக்கா வரும், மார்க்ஸ், எங்கல், சேகுவரா, கியூபா, அது இது இந்த பூமிவாதி அங்கோ அப்படின்னு என்னென்னவோ பேசுவாரு. பேசி முடிச்சுட்டு ஆனா யாருக்குமே அந்த ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாரு. அவர் மட்டும்தான் பேசுவாரு. இது ஜோக்கா சொன்னாலுமே வந்து ரீசெண்டா பேசிட்டு இருக்கும்போது மழையில வந்து அவரோட ஆபீஸ்ல இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நனைஞ்சிருச்சு. புக் எல்லாம் இல்லைன்னு உடனே அவரு கூட இருக்கவங்களோட வந்து இந்த புக்ஸ் எல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே நனைஞ்சிருச்சு, எனக்கு யாராவது புக் வாங்கி கொடுக்குறீங்களா, நான் வந்து அனாதையா இருக்க மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இது ஃபன்னியா இருந்தா கூட. ஆனா வந்து ஒருத்தன் வந்து புக்கு இல்லை, நான் வந்து இப்படி லோன்லியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றது இருக்குல்ல. இந்த படமும் வந்து நிச்சயமா அந்த மனம் இருக்கவங்களாலதான் இந்த மாதிரியான ஒர்க்கையும் இந்த ஃபில்மை கன்சீவ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண முடியும். இது ஜோக்கா சொல்லலை நான். அகைன் நேற்று என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 2-3 பேர் இந்த ஃபில்ம் பார்த்துருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். அவங்களுக்கு நம்ம சுத்தி இப்படி ஒரு விஷயம் நடக்குதா, இத்தனைக்கும் எல்லாருமே சின்சியரா படிக்கிறவங்க, ஃபிலிம் பத்தி, ஃபிலிம் கிராஃப்ட பத்தி ரொம்ப டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி ரொம்ப ஆச்சரியமா பேசிட்டு இருந்தாங்க. எங்க 2 பேருக்குள்ள நிறைய ஆர்கியூமெண்ட் இருக்கும். ஆனா வந்து எனக்கு எப்பயுமே அவர் மேல வந்து பெரிய ரெஸ்பெக்ட் எப்பயுமே இருக்கும், எப்பயுமே இருந்துட்டே இருக்கு. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் அந்த ரெஸ்பெக்ட் அதிகமா தான் இருக்கு. தொடர் நீங்க எத்தனை வருஷம் ஆனாலுமே சரி, ஃபில்மோட வடிவங்கிறது வந்து எவ்ரி 5 years 10 years மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த ஃபில்ம் வந்து என்ன கான்டெக்ட் பேசுது அப்படிங்கிறது வந்து அதனால அந்த படம் வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். தண்டகாரண்யமும் சரி, குண்டும் சரி, நீங்க பண்ண போற அடுத்தடுத்த ஒர்க்கும் சரி, உங்களோட நோக்கத்துக்காகவும் உங்களோட ஜென்யூன் ஹார்ட் அண்ட் விஷனுக்காக இட்டர்னலா செலிப்ரேட் பண்ணப்பட்டுட்டு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. ஜெயனா வானா அண்ணா 2 லைனு 4 லைனு மொத்தம் பேச வேண்டியதானே. தினகரத்தோட பேசிட்டாரு. நான் படம் பார்த்தேன். எனக்கு உண்மையாகவே என்னால் இந்த மாதிரி ஒரு கதை எழுத முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அது வந்து அதியன் வந்து அதுக்கு பெரிய அவருக்கு தேங்க்ஸ் தான் சொன்னோம். இந்த மாதிரி ஒரு கதையை கவனிக்கிறது வந்து தினகர் சொன்ன மாதிரி அவனோட வாசிப்புல இருந்து வர்றது தான். அது அவன் அவ்வளோ படிக்கிற ஒரு ஆள். ரொம்ப முக்கியமான கதை இது அப்படிங்களா. நான் அந்த மலை சைடு நிறைய போயிட்டு தங்கி அது மாதிரி சுற்றிட்டே இருப்பேன் நான் கொஞ்சம். ஆனால் அதை ஒருத்தர் கவனிச்சு அது நான் பேப்பர் கட்டிங் அனுப்புவேன். அதில் வர்றது எல்லாமே நான் வாரத்துக்கு ஒரு நாள் நான் பேப்பர் இப்படி திருப்புறப்பெல்லாம் மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ட்டு ஒரு 10-15 பேர் கொல்லப்பட்டார்கள் வந்துட்டே இருக்கோம். அன்னைக்கு வரப்பெல்லாம் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதியனுக்கு அனுப்பிச்சு விடுவேன். நீ சொல்ற நீங்க கவனிச்சிருக்க கதை வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒர்க்கு தான் அது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நீலம் பற்றி சொல்லணும். அது இந்த மாதிரி கதைகளை வந்து வேற யாராவது பண்ணுவாங்களா அப்படிலாம் கூட தெரியல. ஆனால் இது நீலம்ன்றது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தான் பார்க்குறேன். நீலம் ப்ரொடக்ஷன்ன்றதே வந்து ஒரு பெரிய இயக்கம் மாதிரி எனக்கு தோணுது. அதை திருப்பி அது ஒரு கமர்ஷியலாக தெரியல, எனக்கு திருப்பி கமர்ஷியல் பற்றியும் தெரியல. அது எல்லாருக்கும் போய் சேர்ந்து கரெக்டாக அது ஒரு, ஏன்னா இந்த இயக்கம் தொடர்ந்து நடக்கணும். அது பயங்கர பெருசாக இன்னும் நிறைய சொல்லப்படாத கதைகள்லாம் வந்து இதுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும்ல. அதுக்கு வந்து இது மிக பெருசாக வளரணும், இன்னும் பெரிய இடத்துக்கு போகணுன்றது என்னோட மிகப்பெரிய ஆசை. அது ரஞ்சித்துக்கு கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப பெரிய வேலை தான் அது. அப்புறம் படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக சூப்பராகவே இருக்குது. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில இடம்லாம் மியூசிக் பற்றி சொன்னோம். நான் தான் பயங்கரமாக பண்ணிட்டீங்க. ஒரு பாட்டு தனிக்கொடி அண்ணன் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு நான் தொடர்ந்து திலீப் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அந்த பாட்டு லிரிக்கல் வீடியோ வரும்.
அப்போ நான் கேட்டு இருக்கிறப்ப அந்த பாட்டு கேட்டு உண்மையாக பயங்கர எமோஷனலாக ஆகிட்டேன் நான். ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்குது. தேங்க்யூ, சூப்பர் ஒர்க்கு. அவ்வளோதான், ரொம்ப நன்றி. படம் தினேஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. சொல்லி திட்டுவார், எங்க தினேஷ் கலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கலை, தினேஷ், அதெல்லாம் நடிச்சவங்க எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படக்குழு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். செல்வா நல்லா கட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சூப்பர், தேங்க்யூ. நன்றி இயக்குனர் பிராங்க்லின் அவர்கள். இல்லை, இந்த 4 லைன். எல்லாருக்கும் வணக்கம். அதியன் வந்து எனக்கு நான் பங்காளியும் கொடுக்குறேன். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் என்னோட வாசிப்புலாம் ரொம்ப புவரான ஒரு வாசிப்பில் தான் இருந்தது. ஸோ அப்போது எங்கள் ஆஃபீஸே ஒரு லைப்ரரி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேஸை உருவாக்குனதில் அதியனுக்குலாம் ஒரு பெரிய பங்கு உண்டு. ஏதாவது புக் பற்றி கேட்டால் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆடினோம் போல. அது மாதிரி நிறைய பொறாமை உணர்வு வந்து நான் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி என்னோட வாசிப்புக்கு அதிக பங்கு வந்து நான் அதியனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கிரெடிட்டை. ஸோ எனக்கு அதியன் மோசஸ்க்குலாம் ஒரு சிங்க் இருக்கும். அந்த மாதிரி அதியனோட யோசனை அது எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தீவிர ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு ஆள் அவர். கிட்டத்தட்ட இயக்குனரோட அரசியலா முதல்பட ஆரம்பிச்ச ஆரம்ப புள்ளியும் அதிகனா தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த படமும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இந்த ஸ்பெஷல் ஷோலாம் போட ஆரம்பிச்சதுலேருந்து ரெகுலரா மானிட்டர் பண்ணிருக்கேன், ஒருத்தரையும் கேட்டுட்டு இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. நானே இன்னும் பார்க்கல. ஸோ வேட்டும் கூட அசோசியேட்டாக இருக்கிறதுனால பார்க்க முடியல. ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப பயங்கர பாசிட்டிவான ஃபீட்பேக்காக இருக்குது. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய லாங் வெயிட்டுக்கு அப்புறம் பங்கு தீபாவளி தான். ஹாப்பி பங்கு, வாழ்த்துக்கள். இறுதியாக மோசஸ் அவர்கள். கண்ணாடிலாம் கட்டி போடு. படம் பண்ண கூட இவ்வளவு பதட்டமாக ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. 10 நிமிஷம் ஏற வச்சு ஸ்ட்ரெயிட்டா மேடம் போடுவோம். மச்சான் வந்து நான் படம் டிலே ஆனதுக்கு முக்கியமான காரணம் நிறைய. ஏன்னா அவனை இன்னசென்ட்ன்றாங்கள, அவன் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்களா. ஃபர்ஸ்ட் அதை எழுதுறேன் உங்கள்கிட்ட கொடுத்து எது மேடைக்கு வரையா அமைச்சு அப்பதான் கரெக்டா இருக்கும். கதை என்ன ஆகுது, ஒர்க் பண்ணி முடிச்சா பக்கம் திருப்பணும். பூரா பக்கத்துல எல்லா பக்கத்துலயும் ரத்தமா இருக்கு. அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான். தினகர்கிட்ட கொடுத்து படி சொன்னா, தினகர் இதெல்லாம் ஒரு கதையா? அவரு உனக்கு புரட்சியை பத்தி என்ன தெரியும்? நானு 3 வருஷம் ஒர்க் பண்ணோம், நடக்கல. தம்பி முதல் படம் முடிச்சுட்டான், 2வது படம் வந்துட்டான். முதல் படம் அந்த அளவுக்கு புரட்சி உங்கள்கிட்ட விதைச்சிருவோம். அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளு. நல்ல விஷயம் தான். ஏன்னா எங்க டீம்ல எல்லாரும் மச்சான் கிச்சான் தான் கூப்பிட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட் தோழரை வந்து எல்லாத்துலையும் விதைச்சாப்புல. அப்போ வந்து எல்லாருமே தோழர்னு கூப்பிட ஆரம்பிச்சோம். பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆஃபீஸ் போடுறாங்க, அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாப்புல. நல்லா டைப். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது, ஏன்னா இதே மாதிரி கதை நான் பண்ணியிருந்தேன். காடை வச்சு இவர் பண்ணிட்டா போதும் படம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பையன். ஆனா பயங்கரமா வந்து அவங்ககிட்ட இருந்தா வந்து நிறைய நம்மளால ஒரு இன்டலெக்சுவலா ஆக முடியும். நம்ம கூட இருக்கும்போது அவன் ஆபீஸ் போகும்போது நீங்க புக்கெல்லாம் ஒதுக்கி விட்டு தான் உள்ள போகணும். அந்த மாதிரி ஒரு ஆபீஸ் செட்டப் தான் இருக்கும் அவனுக்கு. ஆமா, பெரிய புக்லாம் வச்சிருப்பான், படிக்க மாட்டான். எப்பவுமே நாங்க படம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாப்புல, 10 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி அயர்ந்துடுவாப்புல. ஆனா கதையை கரெக்டா சொல்லுவான். அந்த டேலண்ட் மச்சான் உண்டு. ஸோ இது மாதிரி அதுதான் எதுனாலுமே தூங்கிடுவாப்புல. ஆனா கதையை கரெக்டா சொல்லுவோம். ஆனா அது ஒரு புது வடிவத்துல இருக்கும், நமக்கே புரிஞ்சிருக்காது.
தாட்ஸ் இவர் டாஸ்கி கூட அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ ஆனால் படிப்பு புத்தகம் சார்ந்து ஒரு அறிவை வந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்களை பரப்புறதுல வந்து அது மச்சான்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். சும்மா காமெடியாக பண்ணா சொன்னா கூட அதான் நீங்களாம் வருங்காலத்தில் சிவப்பு கண்ணாடி தான் போகணும். ஸோ அந்த அளவுக்கு கம்யூனிசத்துக்கு இவ்வளோ வந்து உழைக்கிற மார்க்ஸ்க்கு பிறகு அவன் தான் மச்சான் தான். இதுவே இவ்வளோ பிரச்சனை. ஸோ இதுதான் மச்சான் பற்றி நான் சொல்ல விரும்புது. படம் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கட்டாயமாக எல்லாரும் கட்டாயம் இந்த களத்தை புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோன்றது இந்த படம் வெளிவந்த பிறகு தெரியும். ஏன்னா யாரும் முன்னாடி பேசியிருக்க மாட்டாங்க தமிழில். மேபி மலையாளத்தில் இது மாதிரி பேசியிருப்பாங்க. இங்கே பேசுறது இதுதான் முதல் தடவை. அந்த அட்டம் கட்டாயமாக வெற்றி அடையணும். ஏன்னா நான் அன்னைக்கு இயக்குனர் அண்ணன் ரஞ்சித் அவர்கிட்ட பேசியிருக்கும் போது கூட அவர் எங்கே சந்தோஷப்படுறாரு அப்படின்றது புரிஞ்சிச்சு. என்னன்னா அவர் இந்த காசு வரல போல அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. அவர் வந்து நான் புதுசாக தானே ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். நான் எப்பவுமே புதுசாக தானே ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். எதேச்சா ஒரு சின்ன கான்வர்சேஷன் சொன்னார். அதுதான் ஒருத்தருக்கு அது ஒரு இன்பமா இருக்கு அப்படின்னும் போது அப்படி ஒருத்தருக்கு நமக்கு கிடைச்சிருக்கு மிகப்பெரிய கிஃப்ட் தான். அது இந்த சமூகம் உபயோகப்படுத்திக்கணும். இப்போ அடுத்தலன்னா சமூகத்துக்கு தான் கீழம் பக்கத்துல ஏதோ லைட்டா சொல்லலாம். ஸோ நன்றி. இந்த நன்றி. அதே இயக்குநர்களும் பயன்படுத்திக்கணும் அளவுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் மேடைக்கு வந்து அதே எனக்கு அழகான நன்றி. ஏன் மலையாள படம்னு சொன்னோம்னா தமிழ்நாட்டில் தமிழ் படத்தோட மலையாள படங்கள் தான் நல்லா ஓடுது. இது ஒரு மலையாள படமாக பாவிச்சுக்கோங்க. அதியன் சேட்டன் இயக்கியிருக்காரு. அதியன் சேட்டன், தினேஷ் சேட்டன், அதியன் குட்டன் இவங்கெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா நீங்கள் தமிழில் எடுத்தால் தான் நம்ம என்னென்னவோ வந்து காரணங்கள்லாம் சொல்லுவோம். மலையாளத்தில் எடுத்திங்கன்னா எந்த இதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படமா அப்படி பார்க்குறேன். முதல்ல வந்து இப்போ நீலம் சார்ந்த இந்த டீம் வந்து எனக்கு சினிமானா என்னன்னு முதல்ல எல்லாமே ஏபிசிலேருந்து சொல்லி கொடுத்ததே இந்த டீம் தான். அதுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன்பட்டிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல இயக்குனராக நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பளித்த லெனன் டீச் சாய் தேவான் சாருக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதியன் தோழர் வந்து அவர் புக்கு படித்ததுலேருந்து நான் மிகப்பெரிய ஃபேன். அவருக்கு குண்டு படமும் யாருமே யோசிக்காதெல்லாம் யோசிக்கிறார். கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா ஒரு கூரை கடியில் நம்மளாம் பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்கோம். நம்ம என்னென்னவோ ரீசன் சொல்லி அடிச்சுக்கிறோம், பயங்கரமாக பிறந்துக்கிறோம். ஆனால் அந்த கூரைக்கு மேலே யாருமே போய் என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்ததே கிடையாது. கூரைக்கு மேலே ஒரு சிலர் என்னதான் இருக்குன்னு அதியன் தோழர் மாதிரி ஒரு சில ஆட்கள் கூரைக்கு மேலே போய் பார்த்தா எவனோ ஒருத்தன் கயிறு கட்டி நம்ம சண்டை போட வச்சுன்னே இருக்கிறான். அந்த கூரைக்கு மேலே இருக்கிறவனை பற்றின ஒரு படம் தான் இந்த தண்டகாரண்யம். ஒரு பவர் பாலிடிக்ஸ் பற்றின படம். நீங்கள் இந்த மாதிரிலாம் சொன்னாலே கொஞ்சம் ஐயோ இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரெட் ஃபிளாகாக அந்த சில படங்களை நீங்கள் தவிர்த்துருவீங்க. அதை கூட அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஒரு ஃபிலிமாகவே இதை பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் பயங்கர என்கேஜிங்கான ஒரு படத்தை நான் வந்து பார்த்தேன். இது வந்து ஒரு பயங்கர ஒரு இது நீங்கள் என்ன கருத்துக்கள் சொன்னாலும் இது நீங்கள் ஒரு சினிமா லவராக பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இந்த படத்துக்குள்ளே இருக்குது. நடிகர்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. ஸ்பெஷலி வந்து கலை ப்ரோ டார்லிங் பயங்கரமான ஒரு நடிப்பு. மெட்ராஸ்ல அன்புக்கு வந்து அவர் எப்படி அந்த கேரக்டர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அந்த மாதிரி இந்த படத்துல வந்து அவ்வளோ பிரில்லியண்டா நடிச்சிருந்தாரு. இதுக்கு மேல அவர் வந்து எப்படி உங்களுக்குலாம் பயங்கரமான நடிப்பு வெளிப்படுத்தணும்னு தெரியல. அவர் இன்னும் தமிழ் சினிமா ஒரு பயங்கரமா யூஸ் பண்ணணும்ட்டு நான் வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய இயக்குனருக்கெல்லாம் வேண்டுகோளா வைக்கிறேன். ஒரு தினேஷ் ப்ரோ, நான் இப்போ கூட அவர்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஒரு இமேஜ் காட்டிருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து என்னோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தேன். இந்த படத்தில் வந்து அந்த கடைசியில் ஒரு ஷாட் அவர் வந்து ஒரு பயங்கர அவ்வளோ மாசா அவ்வளோ சூப்பராக இருந்தார். இந்த படத்தோட மிகப்பெரிய தூணா வந்து நான் பார்க்கறது ஜஸ்டின் பிரபாகரன் அவர் தான். அந்த இசை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. தயவு செஞ்சு எந்த காரணமும் சொல்லி இந்த படத்தை தியேட்டர்ல இருந்து பார்க்காமன்றீங்க. தியேட்டருக்கு இந்த படத்துக்கு போங்க. தியேட்டரில் பார்த்து சக்ஸஸ் பண்ணாதான் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் வரும். நிறைய இயக்குநர்கள் வாய்ப்பு கிடைக்கும். என்ன மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி மேடை ஏற முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே